தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லி அவங்களுடைய அரசியல் காய் நகர்த்தலை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய இலக்கு பெருசா இருக்கு. எடுத்த உடனே ஆளும் கட்சியை தான் தாங்கள் எதிர்க்கணும்ன்றதுல அவங்க உறுதியா இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியினர் தன்னுடைய எதிர்ப்பு ஆளும் அரசை நோக்கி இல்லாம திமுக அரசை எதிர்க்காம தற்போது வளர்ந்து வரும் கட்சியா இருக்கக்கூடிய தாவேக்காவை எதிர்க்கிறாங்க. இப்படி பண்ணும் பொழுது அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் பின்னடைவு, எதிர்க்க வேண்டியது பெரிய கட்சியான திமுகவை தான் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துட்டே இருக்கு. இப்போ பின்னடைவா இருக்கக்கூடிய ஒரு செயலை திரும்ப திரும்ப எதற்காக சீமான் செய்கிறார் சார்? பயந்துட்டான், நடுங்கி போயிட்டான். வர்ற கோபத்துக்கு எதை கொண்டு அடித்தா சரியாக இருக்குங்கிறது அவ்வளோ ஒரு கோபம் வருது எனக்கு. நம்ம என்ன சொல்கிறோம்னா, தங்கச்சி தம்பி வாங்க, இந்த மண்ணை காப்பாற்றுங்க. நீங்கள் மிகப்பெரிய ஒரு புகழ் வெளிச்சம், உங்களுக்கு ஒரு திரை கவர்ச்சி, ஒரு புகழ் வெளிச்சம் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த 15 ஆண்டு காலமாக அந்த மண்ணுக்கு மக்களுக்கு நாங்கள் எவ்வளோ தான் புரட்சி செய்து மக்களுக்கு நின்று அங்கங்கே சிறைப்பட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த அரசுக்கு எதிராக கூக்குரலிட்டு நாங்கள் செத்தாலும் கூட நீங்கள் வரும்போது இந்த மக்களுக்கு துணையாக வரும்பொழுது நல்லா புரியணும், மக்களுக்கு துணையாக வரும்பொழுது மக்கள் மகிழ்ச்சி அடைவான் என்ற ஒரே ஒரு நேர்கோட்டில் நிற்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயம். அப்போ தம்பி நம்ம வரவேற்கிறோம். அப்போ நானே சில ஊடகத்தில் சொல்லியிருக்கேன், என் தம்பி வரட்டும் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்னா தம்பி மக்கள் செல்வாக்கு கூட வராரு. அப்போ அவருக்கு பெரிய லெவலில் வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கி பூரா திராவிடத்தை ஒழிக்க வந்திருக்கும், திராவிடத்தை ஒழிக்க வந்திருக்கும் என்று நம்பி வீணா போனவனுங்க. அப்படி என்ன சொன்ன, திராவிடமும் தமிழ் தேசியமும் இது நொல்ல கண்ணு, இது நல்ல கண்ணுன்னு சொன்னேன். அப்போ லைட்டாக ஜர்க் அடிக்குது. என்னடா தம்பியாக வரானா, தம்பி லூஸாக வரானா அப்படின்னு யோசிக்க தோணுது தங்கச்சி. அதுக்கப்புறமா தான் அடுத்த பார்க்குறோம், கத்தி பேசுகிறார். என்ன அவர்லாம் ஒரு கொள்கை தலைவனான அண்ணனே அவர் கேள்வி கேட்குறாரு.